பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தேநீர் விருந்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை குதிரைவாலி காரபாத். அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி ஸ்டைலில் நம்ம ஆனால் முருங்கைக்கீரைலாம் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குதிரைவாலி, அதாவது இந்த சிறுதானிய வகை சேர்ந்தது இல்லையா. இன்றைக்கி இப்போ உள்ள ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நிறைய சிறுதானியங்களோட தாக்கம் அதிகமாக இருக்குது. ஆரம்ப நாளில் நம்ம முன்னோர்கள் எல்லாமே அதில் தான் சமைச்சு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்ததுனால ரொம்ப அவங்க ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி நாம் இத்தனை காலம் கழித்து நாம் திரும்ப அதுக்கு ஒரு உயிர்ப்பிச்சு, அதாவது அது உயிர்ப்பிச்சு வந்திருக்குன்னு சொல்லலாம். திரும்ப அதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன அந்த ஹெல்த்தியான டிஷ்ஷு, ஹெல்த்தியாக ஒரு பொருளை போட்டு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், இன்னொன்று என்னென்னா உடல் ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப ரொம்ப பேணி காக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் மறந்து போன பழைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு உடல் நலத்துக்கு உரியது. ஆனால் அது எல்லாமே நடுவில் நம்ம விட்டுட்டோம். திரும்ப இப்போ அதுக்கு நம்ம கொண்டு வரோம். இது எல்லாமே அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பத்தில் வந்து கஞ்சி சாதம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி அதுக்கு வந்து ஒரு சின்ன மாற்றம் கொடுத்து நம்ம வாய்க்கு ருசியாக, அதே சமயம் ஒரு நல்ல வாசனையாக இந்த மாதிரி விஷயங்களை தான் சேர்த்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற இந்த குதிரைவாலி காரபாத், அதாவது முருங்கைக்கீரை சேர்த்து குதிரைவாலி காரபாத், இது வந்து நல்ல ஒரு டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு அன்றைக்கி அப்படியே பண்ணி உடனே சாப்பிட்றதுங்கிறது கூட இல்லாமல் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சௌரியமாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து சமீபத்தில் ஒரு நல்ல எனக்கு ரொம்ப வேண்டியவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுகர் லெவல் வந்து வேரி ஆகிட்டே இருந்தது, அதாவது ஏற்ற இறக்கங்களோடு இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து என்னென்ன சாப்பிட்டா அந்த உடம்புக்கு வந்து நம்ம அந்த சுகர் லெவல் நார்மலாக இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் குதிரைவாலியில் முந்தின நாள் நைட்டு அவங்க வந்து ஏதோ தோசை பண்ணி சாப்பிட்ருக்காங்க. மறுநாள் காலையில் பார்க்கும்போது அந்த சுகர் லெவல் நார்மலாக இருந்ததும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்க்கு ரொம்ப, அதாவது நம்ம சுகர் லெவலில் நார்மலாக வச்சுக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி இருக்கிற அந்த சிறுதானியங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயமா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறேன் இந்த முருங்கைக்கீரை குதிரைவாலி காரபாத்துக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதுக்கு துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த குதிரைவாலி மட்டும் நம்ம அப்படியே வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிடலாம். குதிரைவாலி சாமை இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்காது, கொஞ்சம் வித்தியாசங்களும் இருக்கும். கவனமாக நம்ம பார்த்து அதை பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வச்சுருக்கேன், இப்படி கழுவிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நம்ம சாதாரணமாக அரிசி வைக்கிற மாதிரி தான் இந்த குதிரைவாலிக்கன்னா அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்போமோ அந்த மாதிரி தான் இதுக்கும் தண்ணி வைக்கணும். 1க்கு 2.5, கொஞ்சம் குறைவாக வேணுங்கிறவங்க 1க்கு 3 சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்க்கும்போது கூட குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் தண்ணி ஊற்றி நம்ம அரிசியும் போட்டு எல்லாம் ஒன்றா வச்சு வேறு மற்ற இந்த மாதிரி சாதமாக தனிப்பட்ட முறையில் வைக்கிற போது நம்ம அதில் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு தான் போடுவோம். ஆக்சுவலாக இது ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் தெரியும். நம்ம அந்த தண்ணியை கொதிக்க வைக்காமல் போடுற போது எப்படின்னு பார்க்கணும், அதே சமயம் தண்ணியை கொதிக்க வச்சு போடுற போது அதுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். கட்டாயம் அது வந்து ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்க செஞ்சு பார்த்தாங்கன்னா அது மற்றவங்களும் அதை செஞ்சு பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அதே மாதிரி இன்றைக்கி நான் அந்த பிரியாணி மசாலான்னு கொடுத்துருக்கேன். ஒரு வேளை பிரியாணி மசாலா நீங்கள் கடையில் வாங்கலை, சரி வீட்டில் இருந்து தான் நம்ம எதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பிரியாணி மசாலாவுக்கு நம்ம சாதாரணமாக தாளிப்போம் இல்லையா, பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை, இதை நீங்கள் தாளித்து இதே மாதிரி பண்ணிங்கன்னா கூட போதும். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். பிரியாணி மசாலா நம்ம கிடைக்கிறதுனால இப்போ நான் வந்து அதை வாங்கி பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ இது வெந்ததுக்கப்புறம் நம்ம அது தாளிக்கிறது பார்க்கலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம், இதில் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன், எண்ணெயை கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ டாக்டர்ஸோட அட்வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டயட்டிஷியன்ஸ் கூட நெய் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. எடுத்து வச்சுருக்க அந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சத்தை ஊற்றிடுறோம், மீதியை நிறுத்திடுறேன். இது லாஸ்ட்டில் நம்ம ஒரு ஃபினிஷ் கொடுப்போம் இல்லையா, ஒரு டச் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது லாஸ்ட்டில் இருக்கிறதுக்காக நம்ம இதை வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இதுவும் அந்த எண்ணெய் கலவை காயட்டும். இதுக்கு இடையில் இது ஒரு தடவை நல்லா கழுவிடலாம். இதுவும் தண்ணி கொதி வந்துருச்சு.
இதில் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த குதிரைவாலி சேர்த்துடலாம். இப்போ காஞ்சிட்ருக்குற அந்த நெய் எண்ணெய் கலவையில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். அந்த எண்ணெய் நெய் கலவையில் வெங்காயம் வதங்கும் போது ஒரு நல்ல மணம் கொடுக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நான் வெங்காயத்தை உரிச்சிருக்கிறத பற்றி எல்லாம் யோசிக்கலாம். மேல் தோலே அவங்க சரியாகவே எடுக்காமல் போட்டிருக்காங்களேன்னு யோசிக்கலாம். சருகு இருக்கு இல்லையா, அந்த நல்லா அது காஞ்ச சருகு எடுத்துட்டு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்க தோலை மட்டும் நம்ம அப்படியே விட்டுடணும். அந்த தலையும் வாலையும் வெட்டுறதுமாங்க தான் முன்பகுதியும் பின்பகுதியும் வெட்டிட்டு அதை அப்படியே நம்ம கழுவி பயன்படுத்திடணும். அந்த தோல் வதங்க தான் உங்களுக்கு அந்த நல்ல ஒரு மனம் கொடுக்கும். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை அப்படின்னா அந்த மேல் தோல் சீக்கிரம் வதங்கி இப்போ கிடைக்கிற அந்த வாசனை வந்து அந்த தோல்னால தான். ஸோ அதை அப்போ தான் சொல்லுவாங்க பெரியவங்க, எல்லாத்தையும் உரித்து எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இப்படி பண்ணுங்க, அப்போ நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்லா அது சொன்னது எவ்வளோ நிஜம்னு பார்த்தீங்கன்னா இது செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும். இது இந்த டிஷ்ஷுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து சாதாரணமாக பண்ணுற சாம்பார்லேருந்து காரக்குழம்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஸோ இப்போ இது நல்லா வதங்கி இருக்குது. இதுக்கு இடையில நம்ம போட்டிருந்த இந்த அரிசி வந்து நல்லா கொதிச்சு தண்ணி கொஞ்சம் இதுவாகிருக்கு பாருங்கள். இப்போ நான் தீயை குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டுடுறேன். இது அப்பப்போ நம்ம திறந்து கிளறிக்கிட்டால் போதும். இது வதங்கி இருக்கிற இந்த வெங்காயத்தோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது. சரி, 1 கப் தக்காளி விழுது அப்படின்னா எத்தனை தக்காளி அரைச்சா அந்த இது வரும்னு கேட்கலாம். நம்ம பெங்களூர் தக்காளின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப தான் சின்னதாக இருந்தாலும் ஓரளவுக்கு நார்மல் சைஸாக இருக்கும். ஒரு முட்டை சைஸ்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா ஒரு 3லேருந்து 4 பழம் அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். நாட்டு தக்காளியாக இருந்ததுன்னா, பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 3, சின்ன தக்காளியாக இருந்தால் 4 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தக்காளி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதோட கூட பட்டாணி, முருங்கைக்கீரை, மிளகாய்த்தூள், காரபாத் அப்படின்னா அது ரொம்ப காரமாக இருக்கணுங்கிறது இல்லை. நான் இன்றைக்கி அந்த காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அது கலர் நல்லா இருக்குங்கிறதுனால அதை எடுத்திருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு வாசனை விரும்புகிறவங்க இஞ்சி பூண்டு அதையுமே உங்களுக்கு வெங்காயம் வதங்கும் போது சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்க்கல. இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுடலாம். நம்ம வந்து இந்த குதிரைவாலி அரிசியில் கொஞ்சம் உப்பு போட போகிறோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து இந்த குதிரைவாலி அரிசிக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் போட்டு, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி விழுது சேர்த்தோம் இல்லையா, அதோட கூட முருங்கைக்கீரை, பட்டாணி, மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்துருக்கோம். இது பாட்டு கொதிச்சிட்ருக்கு. ஏன்னா முருங்கைக்கீரை கொஞ்சம் வேகணும், பச்சை வாசனையும் போகும். அது ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்கும். அந்த பச்சை வாசனை போகிறதுக்கும் அந்த கீரை வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். இந்த பக்கம் குதிரைவாலி அரிசியை நம்ம தண்ணி அளந்து வச்சு குதிரைவாலி அரிசி நல்லா கழுவிட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் வேக விட்டுருக்கேன். வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நிறைய நேரங்கள் எனக்கு கேட்குறது உண்டு, அது என்ன பகுதியாக உப்பு சேர்க்குறீங்களே, அது கூடிடாதா, ஏன் அப்படி பண்ணணும்? அந்த நிறைய நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கோம். எத்தனை தடவை நம்ம வந்து அதாவது அந்த பகுதியாக பிரித்து சேர்க்கும்போது அதுக்கான டேஸ்ட் நிச்சயமாக கிடைக்கும். மொத்தமாக உப்பை கொஞ்சம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளறணும் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது இது அந்த டேஸ்ட் வித்தியாசப்படும், இந்த டேஸ்ட்டும் வித்தியாசப்படும். இது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம வந்து பகுதியாக பிரிச்சுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், இப்போ அந்த மாதிரி கேட்குறது ஒரு வேளை நம்ம உப்பு கூடிடலாம். அதை கவனமாக பண்ணி போட்டோம்னா நிச்சயமாக அந்த தவறு நடக்காது. ஒருவேளை நாங்கள் அதை பொறுமையாக அதுக்குன்னு சேர்க்கறது இல்லாமல் மொத்தமாக சேர்த்தா எப்படி அப்படின்னு யோசிக்கலாம். மொத்தமாக நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் இன்றைக்கி பண்ணுற இந்த டிஷ்ஷில் இந்த 2 பகுதியாக தான் பிரித்து சேர்க்க போகிறோம். சரி, இது வந்து உப்பை வந்து ஓரளவுக்கு கணிசமாக நம்ம அளந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்குன்னு கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு அது தப்பு வராது. அதே மாதிரி எல்லா செய்முறை கொடுக்கறதுக்கு முன்னாடி பொருட்களோட லிஸ்ட்டு கொடுக்குறோம் இல்லையா, அது என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தது உப்பு மட்டும் ருசிக்கு ஏற்ப அப்படின்னு கொடுத்துருப்போம். ஏன்னா அந்த உப்பு வந்து நம்ம பார்த்து போட கை பக்குவம் தான், அந்த கை பழக்கம் தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். இது வந்து சமையல் ஆரம்பத்தில் கற்றுக்கிறவங்களாகட்டும், ஏற்கனவே கற்றுக்கிட்டவங்களா இருந்தாலும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கோம். அவங்க கற்றுக்கிட்டவங்களுக்கு இது வந்து நம்ம இந்த மாதிரி அந்த உப்புக்கு மட்டும் நம்ம கரெக்டாக நம்மளே பார்த்து போட்டால் தான் தெரியும். அதுலேயும் சில உப்பு கொஞ்சம் வீரியமாக இருக்கும், சில உப்பு வந்து வீரியம் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டு பழகினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் உப்பு ருசிக்கு ஏற்ப அப்படின்னு நிறைய இதில் கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ இப்போ வந்து இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம்.
இந்த ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க வெந்திருக்கு பாருங்கள். இது வேகத்துக்கு பெரிய நேரம் அப்படின்னு கிடையாது. நாமளாக அரிசி வேகிற நேரம் ஆகும். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி வேகிற நேரத்தை விட கம்மியாகவே ஆகும். ஸோ இப்போ இதில் துவரம்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம். அதே மாதிரி இன்றைக்கி இந்த குதிரைவாலி நான் ஊற வச்செல்லாம் பண்ணலை. ஊற வைக்கணும் பிரியப்பட்ட ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஆனால் ஊற வச்சா தான் இது சரியாக வரும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஊற வச்சா அரிசியாக இருந்தால் நீள நிலமாக கிடைக்கும். நம்ம சொன்ன பச்சரிசியெல்லாம் ஊற வச்சு வடிச்சிங்கன்னா அந்த சாதமே பார்த்திங்கன்னா நீள நிலமாக இருக்கும். அது நல்லா அப்படி நெத்தாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த அரிசிக்கெல்லாம் பொருந்தும். பட் இந்த குதிரைவாலி இந்த மாதிரிலாம் வேக வைக்கும்போது நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது வந்து வந்துட்டுருக்கு. இப்போது இதை வந்து நீங்கள் ஒரு சாப்பாடு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை முந்தின நாளே உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கீங்க, டக்குன்னு இதை ஏதாவது பண்ணி வச்சுட்டா காத்தால எடுத்துன்னு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது சாதம் மட்டும் வேக வைக்க வேண்டாம். இந்த தொக்கை ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். காத்தால இருந்து திரும்ப ஒரு தடவை நல்லா கிளறிட்டு இந்த சாதம் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு தூக்கி கொட்டி கலந்து கொஞ்சம் நெய்யும் விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம பகலுக்கு, அதாவது காத்தால டிஃபனுக்கோ, இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் 10-10:30 மணிக்கு சாப்பாடே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கோ இல்லை மத்தியானம் சாப்பிட்றதுக்கோ பொருந்தும். ஆனால் ராத்திரியில் இது பொருந்தாது. காரணம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க, முருங்கைக்கீரை, முள்ளங்கி, பாவக்காய் இதெல்லாம் ராத்திரியில் சாப்பிடக்கூடாதும்பாங்க. அது என்ன அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப நாள் கழித்து தான் அதை பற்றி தெரிஞ்சு வந்தது. என்னென்னா இதெல்லாம் வந்து சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. நமக்கு நல்லா வந்து ஃபில்லிங்காக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அது ஜீரணத்துக்கான நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதனால் அது வந்து நைட்டில் 6 மணிக்கு 5 மணிக்கு அந்த மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் சரி. அப்படின்னா நம்ம சாதாரணமாக 7:30-8 மணிக்கு சாப்பிட்றவங்களா இருந்தால் இது கட்டாயம் வேண்டாம். மத்தியானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஐடியல். நம்ம சாப்பிட்டு நம்ம நிறைய வேலையெல்லாம் பார்ப்போம், சுற்றி வருவோம், வாக்கிங் போவோம், எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களுக்கு இது நல்லா பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த முருங்கைக்கீரை வந்து சேர்த்து பண்ணுறதா இருந்ததுன்னா நம்ம நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா வதங்கி இருக்கு. இதுவும் ஒரு தடவை நல்லா கிளறிடலாம். இது நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த பிரியாணி மசாலா வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பிரியாணி மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அப்படிங்கிற போது, இந்த பிரியாணி மசாலா இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுவும் இந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 லவங்கம், 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, இதை நம்ம தாளிச்சிட்டு ஒரு பிரிஞ்சி இலையும் தாளிச்சிட்டு இதை பண்ணிக்கலாம். இப்போ தீயை கொஞ்சம் தூண்டுறேன். இது வரைக்கும் நான் தீயை குறைச்சி வச்சுருந்தேன். இப்போ தீயை கொஞ்சம் தூண்டி விடுறேன். இது ஆக்சுவலாக ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கங்கே அந்த பட்டாணியோட பச்சை கலர், முருங்கைக்கீரையோட பச்சை கலர், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கேன். அந்த காஷ்மீர் மிளகாத்தூள் நம்ம சாதாரண மிளகாவில் அரைக்கிறதும், அதை நீட்டு மிளகாவும் குண்டு மிளகாவும் கலந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஒன்று காரத்துக்காகவும், ஒன்று தூள் காணுங்கிறதுக்காகவும். அதோட கூட காஷ்மீர் மிளகாயும் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம இதோட கலந்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டோம், கிளறிட்டோம். இப்போது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த வதக்கிறத விட கூட இந்த மாதிரி லாஸ்ட்டில் போடும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா இளங்கருவேப்பிலை இருந்து எனக்கு கேட்கவே வேண்டாம். கொஞ்சம் கொத்தமல்லி, இது 2 லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ இந்த அளவு நெய்யோ எண்ணெயோ இதுக்கு போதும். எனக்கு நல்ல பல நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா, நல்ல நெய் எண்ணெய் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பட் இது கரெக்டாக இருக்கும். அளவோடு சாப்பிட்றது அப்படின்னா அது போதும், இது தாராளமாக. இப்போ லாஸ்ட்டாக நம்ம நெய் கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா,
அதை இதில் ஊற்றிடலாம். இப்போ தீ நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டுடலாம். இப்போ தீ நல்லா குறைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறி அந்த சர்விங் பவுலில் எடுத்தோம் அப்படின்னா முருங்கைக்கீரை குதிரைவாலி காராபாத் தயாராகிடும். முருங்கைக்கீரை குதிரைவாலி காராபாத் செய்ய தேவையான பொருட்கள்: குதிரைவாலி 1 கப், துவரம்பருப்பு 1/4 கப், முருங்கைக்கீரை கீரைகளாக உருவியது 1 கப், சின்ன வெங்காயம் 1/2 கப், தக்காளி அரைத்த விழுது 1 கப், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், பட்டாணி 1 கைப்பிடி அளவு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அது 2-3 நிமிஷம் விட்டுருந்தோம். இப்போ நல்லா சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா அந்த வாசனையும் அதுக்குள்ளேயே சுழண்டுட்டுருக்கு. அதை நல்லா கலந்து அதுக்கப்புறம் சர்விங் பவுலில் அள்ளிடலாம். சரி, இந்த குதிரைவாலி, சாமை, வரகு இதெல்லாம் வச்சு நிறைய டிஷ்ஷெல்லாம் பண்ணுறோம். ஹோட்டலெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா எங்கேயோ ஒரு சில ஹோட்டல்களில் கிடைக்கலாம். ஆனால் இவ்வளோ மெனக்கட்டு இந்த மாதிரி நம்ம வந்து முருங்கைக்கீரைலாம் போட்டு பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வீட்லேயும் நீங்கள் எல்லாருக்கும் செஞ்சும் கொடுக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு இப்போ ஒரு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்த இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் கட்டாயம் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் பண்ணி கொடுப்பீங்க. ஏன்னா இது எல்லாம் வீட்டில் நம்மகிட்ட இருக்கிற பொருள் தான். அதை வச்சு தான் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான டிஷ்ஷை பண்ணியிருக்கோம். நிச்சயமாக உங்கள் வீட்டு மனுஷங்களோட மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் சொந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து பாரு, புதுசாக ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுத்துருக்கேன், டேஸ்ட் பண்ணி பாரு, எவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட் மட்டும் இல்லை அது எவ்வளோ நல்லதுன்னு பாரு அப்படின்னு நீங்கள் செஞ்சு கொடுக்குற வகையில் இன்றைக்கி இது செஞ்சு காமிச்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிருக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ சர்விங் பவுலில் மாற்றிடலாம். சரி, இப்போ இது வெறும்னே எப்படி சாப்பிட்றது? அது கூட ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போல்லாம் ரொம்ப எல்லோரும் விரும்புறது, அதாவது ஒரு சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட பிரியப்படுறதில்ல. இதுக்கு ஒரு நல்ல உருளைக்கிழங்கு கறியாக இருக்கலாம், வாழைக்காய் கறியாக இருக்கலாம், அது கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு கூட நம்ம அதோடு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இருக்க அப்பளம், வடம், அடுத்தது நம்ம ஒரு சிப்ஸு இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சரி, அதெல்லாம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரைத்தான்னு சொல்கிற ஒரு தயிர் பச்சடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அடுத்து இதோட கூட பூசணிக்காய் தயிர் பச்சடி. இந்த பூசணிக்காய் தயிர் பச்சடி பார்த்தீங்கன்னா இதை ஆக்சுவலாக டயட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு பவுல் நிறைய இந்த தயிர் பச்சடியை வச்சுட்டு வெறுமனே சாப்பிடுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு நீரையும் இறக்கும், உடம்பு இழைக்கிறதுக்கான வழியும் காட்டும், வயிறு நல்லா திம்மன்னு வச்சுக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சரி, ஏதோ ஒன்று வயிறு உடம்பு இழைக்கிறதுக்காக எதையோ சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அது நாக்குக்கும் ருசியை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட கூட நம்ம கூட கொஞ்சமாக தேங்காய், அடுத்தது கொஞ்சம் திராட்சை பழம் இருக்குல்ல, காஞ்ச திராட்சை, பச்சை திராட்சையில் காஞ்ச திராட்சை, அதுதான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் அதோட சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை தாளிக்க கூட வேண்டாம், இது அப்படியே நீங்கள் கலந்து வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதோட கூட ரொம்பவே நல்லா போகும். இப்போ இந்த பூசணிக்காய் தயிர் பச்சடிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா துருவிய பூசணிக்காய் 1 கப், நல்லா கெட்டியாக இருக்கிற தயிர் 1 கப்பு, காய்ந்த திராட்சை சிறிதளவு, தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, மிளகுத்தூள் சிட்டிகை, கொத்தமல்லி தழை சிறிதளவு. இப்போ இந்த பூசணிக்காய் தயிர் பச்சடிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பூத்துருவல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மெல்லிசாக துருவி வச்சுக்கணும். இந்த பூத்துருவலாக துருவினா இந்த பூசணிக்காயை இப்போ நம்ம வந்து லேசாக அப்படி புழிஞ்சிடலாம். ஏன்னா அது தண்ணி ரொம்ப இல்லாமல் அது லேசாக புழிஞ்சு எடுத்துடலாம். இதில் ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வேகன்னு சொல்கிறாங்க, அதாவது இந்த பால் தயிர் சம்மந்தப்பட்ட எதையும் சேர்த்துக்காம அவங்க நெய்யெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க, பால் சேர்த்துக்க மாட்டாங்க, பன்னீர்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த சாதத்தில் தயிர் சாதமாக பண்ணி சாப்பிட்றத விட இந்த பூசணிக்காய் வந்து தயிர் சாதம் மாதிரி அவங்க பண்ணிடுறாங்க. சரி, தயிர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்க்கடலையில் பால் எடுத்து அதை வந்து பச்சை மிளகாய் போட்டு உர ஊற்றி அதில் பார்த்தீங்கன்னா அந்த பூசணிக்காய் துருவி போட்டு அந்த தயிரில் தயிர் சாதம் மாதிரி இந்த பூசணிக்காய் பண்ணி சாப்பிட்றாங்க. அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அந்த என்ன ஒன்றே ஒன்று வந்து அதில் இந்த பச்சையாக வேர்க்கடலை அரைச்சி பால் எடுத்து பண்ணுற போது ஒரு சின்ன அந்த பச்சை வாசனை இருக்கே தவிர மற்றபடி இந்த தயிர் சாதம் நல்லா இருக்குது. அது தயிர் சாதம் அப்படின்னா சாதத்தில் வடித்தது மட்டும் இல்லாமல் இந்த பூசணிக்காயில் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நல்லாவும் இருந்தது.
இப்போ கொத்தமல்லி, அதோட கூட திராட்சை. இந்த திராட்சை வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வாயில் கடிப்படும் போது நல்லா இருக்குது, அதனால் திராட்சை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு, இதுக்கு தகுந்த மாதிரி லேசாக உப்பு. இதுக்கான கட்டாயம் புளிக்காத தயிர் சேர்க்கணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சிலர் வந்து இதில் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துப்பாங்க, லேசாக ஒரு சின்ன மைல்டு இனிப்புக்காக. கொஞ்சம் மிளகுத்தூள், பூவா திருவினா தேங்காய் அந்த வெள்ளை பகுதி, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். அதோட கூட இந்த தயிர். இது நல்லா கலந்துடலாம். ஆக்சுவலாக இந்த பூசணிக்காயை வதக்கியோ இல்லை வேக வச்சோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நேரடியாக நீங்கள் பச்சையாகவே பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துருக்கேன். பார்த்திங்கன்னா அதை கலந்து எடுத்து வச்சுட்டோம். நல்லா துருவிய பூசணிக்காய் நல்லா புழிஞ்சிட்டு அதோட தேங்காய், கொத்தமல்லி, உப்பு, மிளகுத்தூள், அதோட கூட கொஞ்சமாக திராட்சை காஞ்சது அதையும் போட்டு தயிரும் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாதத்துக்கு இது ஒரு நல்ல, அதாவது இந்த முருங்கைக்கீரை குதிரைவாலி பாத்துக்கு காரபாத்துக்கு வந்து இது ஒரு நல்ல காம்பினேஷனாக வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அதாவது ரொம்ப காரம் இல்லை, நார்மல் காரம். அதோட கூட கொஞ்சம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இனிப்பு தெரிகிற மாதிரி ஒரு தயிர் பச்சடி. அந்த தயிரும் பார்த்திங்கன்னா புளிக்காத தயிராக இருந்தால் இதுக்கு நல்லாவே இருக்கும் காம்பினேஷன். ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த காரபாத்தில் ஒரு சின்ன புளிப்பு தெரியும், ஏன்னா இந்த தக்காளி சேர்த்ததுனால. ஸோ இது நல்லா டேஸ்டியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு உடம்பு இழைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறவங்க உடம்பு இழைக்கணும், ஆனால் அது நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அது வந்து திரும்ப வெயிட் போட வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த பூசணிக்காய் தயிர் பற்றி ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயம் நல்ல உங்களுக்கு வந்து உடம்பு இழைக்கிறதுக்கான வழி நீரை பிரித்து இறக்கி விடும். இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த தயிர் வந்து நல்லா க்ரீமி தயிராக போடாமல் இப்போ தான் உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஃப்ரீயாகவோ இல்லை லோ கேலரி தயிர் இந்த மாதிரி நிறைய கிடைக்கிது இல்லையா, அந்த தயிரை வாங்கி நம்ம கொஞ்சம் தண்ணியை வடிகட்டிட்டு இதோடு சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு பவுல் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஃபில்லிங்காக ரொம்ப நேரத்துக்கு தாங்கும். அதே சமயம் உடம்பு இழைக்கிறதுக்கான வழியும் அது உதவி பண்ணும். என்ன இன்றைக்கி பார்த்த இந்த 2 டிஷ்ஷும், அதாவது முருங்கைக்கீரை குதிரைவாலி காரபாத்தும், அடுத்தது பூசணிக்காய் தயிர் பச்சடி, ரெண்டுமே நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது வந்து நம்ம தேநீர் விருந்து கொடுக்குற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு மார்னிங்கில் காலை நேரத்தில் சாப்பிட்றதாகட்டும், அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா காலை டிஃபனுக்கும் அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு இடையில ஒரு இது சாப்பிடுவாங்க, அதாவது தேநீர் ஒன்று சாப்பிடுவாங்க. ஸோ ஏறக்குறைய அந்த ஸ்டைலில் தான் நம்ம பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன கப்பில் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். அதாவது நீரிழிவு நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைவெளியை கொஞ்சம் விட்டு கம்மி பண்ணி 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 சாப்பிட சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த வகையில் இது வந்து உடம்பை கொஞ்சம் ஹெவியாக காட்டாமல் அதே சமயம் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கக்கூடியது, சீக்கிரம் ஜீரணமாகக்கூடியது. அந்த வகையில் பார்த்த இந்த 2 டிஷ்ஷுமே நிச்சயமாக நேரில் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு மட்டும் இல்லாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்களான மற்றவங்களுக்கும் இது எல்லா விதத்துலையும் பொருந்தும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்த நீங்கள் இந்த முருங்கைக்கீரை குதிரைவாலி காராபாத்தம், அடுத்தது இந்த பூசணிக்காய் தயிர் பச்சடி, ரெண்டையும் சட்டு நினச்ச மாத்திரத்தில் உடனே பண்ணிடலாம். ஏன்னா இப்போ எல்லார் வீட்லேயுமே சிறுதானியங்கள் இருக்குது, நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அதுவும் முருங்கைக்கீரை இப்போ கடைகள்லையுமே விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. முந்தையாவது நம்ம வந்து யார் வீட்லேயாவது மரம் வந்தால் உடச்சின்னு வருவோம். இப்போ கீரைக்காரங்களே பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையும் ஒரு கட்டாக கொண்டு விற்கிறாங்க. ஸோ அதுவும் ஈஸியில் அவைலபிள். அதனால் நிச்சயமாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி தேநீர் விருந்தில் இன்னும் மற்றும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.